ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா விக்னேஷ் சிவனை பத்தி பேசியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நாம நயன்தாராவை பத்தின நிறைய வீடியோஸ் பேசியிருக்கோம், பார்த்திருக்கோம். அந்த வகையில இப்போ விக்னேஷ் சிவன் பேசின ஒரு இன்டர்வியூ பயங்கர ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுல அவர் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் இந்த விஷயம் வெளியே தெரியாம இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட விஷயங்களை போட்டு உடைச்சதுனாலதான் இந்த இன்டர்வியூ பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு விக்னேஷ் சிவனுக்கு. அப்படி அவர் இதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி விக்னேஷ் சிவனுடைய வாழ்க்கையில முக்கிய பங்கு வகிச்சிருக்காரு நடிகர் தனுஷ். சோ அதுவே நமக்கு இப்பதான் தெரியும். சோ அவரா இந்த விஷயத்த ஓபன் டாக்கா சொல்ல போய் தான் இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஆனா விக்னேஷ் சிவன், நயன்தாரா இவங்க ரெண்டு பேருக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். சோ ரெண்டு பேருமே கோர்ட்டு கேஸ் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு காலத்துல ரெண்டு பேருமே சேர்ந்து வெற்றி படங்களை கொடுத்திருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமா நயன்தாராவோட வளர்ச்சியை பார்த்து தனுஷ் பிடிக்காம தான் இப்படி எல்லாம் பண்றாருன்னு சொல்லி நயன்தாரா தரப்புல நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. ஆனா தனுஷை பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு இவங்க என்னோட சாங்ஸை யூஸ் பண்ணிருக்கலாமே, என்னோட மூவிஸ் கிளிப்ஸை யூஸ் பண்ணிருக்கலாமே அப்படின்றதுதான் அவரோட ஆதங்கம் அப்படின்னு அவரோட ரசிகர்கள் சொல்லியிருந்தாங்க. எப்படி போனாலும் 3 செகண்ட் யூஸ் பண்ணது தப்பு தானே அப்படின்னு ஒரு சில தரப்பினர் சொல்லியிருந்தாங்க. சோ இந்த பிரச்சனை கோர்ட்டு கேஸ் அப்படின்னு சொல்லி அபராதம் 10 கோடி வேணும் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் இழுபறியாதான் இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில விக்னேஷ் சிவனுடைய படம் ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. சோ LIK அதாவது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்துல பிரதீப் ரங்கநாதன், கிருத்தி ஷெட்டி அண்ட் சீமான்லாம் நடிச்சிருக்காங்க. நிறைய முன்னணி நடிகர்கள் அந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்பவோ ரிலீஸ் ஆக வேண்டியது. இதுக்கு பின்னாடி எடுத்த படம்லாம் கூட ரிலீஸ் ஆகி முடிஞ்சிருச்சு. பட் இந்த படம் ஏன் இவ்வளோ நாள் ரிலீஸ் ஆகாம இருந்தது? நயன்தாரா நினைச்சிருந்தா அவங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனில இதை ஈஸியா ரிலீஸ் பண்ணிருக்கலாமே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. சோ ஒரு வழியா ஏப்ரல் 10ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அபிஷியல் அனௌன்ஸ்மெண்டே வந்துருச்சு. அதனாலதான் இவர் தொடர்ந்து இப்ப இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, தனுஷுக்கும் நயன்தாராக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, பட் உங்களுக்கும் தனுஷுக்கும் நிறைய பாண்டிங் இருக்கு, ஒரு நல்ல பாண்டிங் இருக்குன்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம், அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் தனுஷாலதான் நான் ஒரு நல்ல நிலைமையில இருக்கேன், சோ கண்டிப்பா அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுவே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. அதுக்கு உள்ள என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தனுஷ் வேலையில்லா பட்டதாரி நடிச்சிட்டு இருக்கும் போது விக்னேஷ் சிவன் அதுல அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் 2 வருஷம் ஃபுல்லாவே தனுஷ் கூட தான் டிராவல் பண்ணிருக்காரு. தனுஷ் நிறைய விஷயங்கள் அவருக்கு சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும், மோட்டிவேட்டா இருக்கட்டும், நிறைய ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே பண்ணி அவரை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா அவரோட ஒரு சப்போர்ட்ல தான் இவரு தனியா ஒரு சில படங்கள் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்படி பண்ணதுதான் போடா போடி அண்ட் நானும் ரவுடி தான், காத்து வாக்குல 2 காதல், தானா சேர்ந்த கூட்டம், இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணியிருந்தாரு. இதுல காத்து வாக்குல 2 காதல், நானும் ரவுடி தான் இந்த மாதிரி படங்கள் பெரிய லெவல்ல ஹிட் அடிச்சது. அதுக்கப்புறம் தான் நயன்தாராவே அவரோட வாழ்க்கையில முழுமையா வந்தாங்க. சோ அதனால தனுஷ் பண்ண சப்போர்ட்னாலதான் நான் நல்லபடியா வந்தேன், எனக்கு அவ்வளோ ஒரு மோட்டிவேஷன் கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாம் அவர் ஷேர் பண்ணிருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தனுஷுடைய பிறந்த நாள் ஜூலை 28. என்னோட அப்பா இறந்த நாள் ஜூலை 28. என் அப்பா இறந்த நாள்ல தனுஷ் பிறந்திருக்கிறதுனால என் அப்பா ரூபமா நான் அவரை பாக்குறேன். என் அப்பா இடத்துல வச்சு நான் தனுஷை பார்த்துட்டு இருக்கேன். இப்ப வரைக்கும் அவருக்குன்னு ஒரு தனி இடம் என்னோட மனசுல இருக்கதா செய்யுது. சோ அந்த அளவுக்கு எங்க 2 பேருக்குள்ள பாண்டிங் இருந்தது. ஆனா இப்போ இந்த பிரிவு, இந்த ஒரு மன கருத்து வேறுபாடு, இதெல்லாமே சூழ்நிலை காரணமா உருவானதுதான். நாமளா எதையும் உருவாக்குறது கிடையாது. நம்மள மீறி ஒரு சில விஷயங்கள் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி நடந்ததுதான் இப்ப எங்களோட பிரிவு அப்படிங்கிறது. என்னதான் பிரிஞ்சிருந்தாலும், என்னதான் அவரோட திசையில நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாலும், நிறைய அகெயின்ஸ்டா 2 பேருக்கும் நடந்திருந்தாலுமே உள்ள அன்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அது என்னைக்குமே மாறாது. சோ அவருக்கான ஒரு நன்றி கடன் எப்பவுமே எனக்கிட்ட இருக்கதா செய்யும் அப்படின்ற மாதிரி விக்னேஷ் சிவன் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காரு. முக்கியமா தனுஷை பிரிஞ்சு வந்தது நான் மிகப்பெரிய ஒரு வெட்கக்கேடான விஷயமா நான் நினைக்கிறேன். ஏன்னா முக்கியமா உயிர் நண்பனா இருக்கக்கூடிய ஒருத்தரை பிரிஞ்சுட்டு, ஒரு சூழ்நிலை காரணமா பிரிஞ்சாலும் சரி, எந்த காரணத்தோட நம்ம பிரிஞ்சாலும் சரி, அது ஒரு வெட்கக்கேடான செயல் தான். இது ஒரு நல்ல விஷயமே கிடையாது. நம்மளோட வாழ்க்கையில ஒன் ஆஃப் த பார்ட்னர் மாதிரி இருந்தவங்களை நாம இழக்கிறோம் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு இழப்பு தான். அதை ஈடு செய்யவே முடியாது. சோ அந்த இடத்தை யாராலையும் ரீப்ளேஸும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு எனக்கும் தனுஷுக்கும் ஒரு பாண்டிங் இருந்தது. பட் இப்போ ஃபேமிலி, அபிஷியல், பர்சனல் அப்படின்னு இருக்கிறதுனால இந்த பிரிவு எங்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கே தவிர மத்தபடி எதுவுமே கிடையாது. சோ அவரை பத்தி என்னைக்குமே நான் நெகட்டிவா பேசினது இல்லை, எங்களை பத்தியும் அவர் பெருசா நெகட்டிவா பேசினது கிடையாது. மத்தவங்க தான் எல்லாத்தையும் பேசி பேசி பெருசா ஆக்கியிருக்காங்களே தவிர உள்ளுக்குள்ள பெரிய அளவுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இதை தாண்டி
இவர் எப்பவுமே பயங்கர ஹார்ட் ஒர்க் பர்சன் அப்படின்றது தனுஷுக்கு நல்லாவே தெரியும். அதனால இவர் ஒர்க் பண்ணக்கூடிய படங்கள் நல்லா போனாலும் சரி போகலனாலும் சரி, பட் நீ நல்லா ஒர்க் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி தனுஷ் எப்பவுமே அப்ரிஷியேட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வகையில தானா சேர்ந்த கூட்டம் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்தாரு. அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு வசூல் ரீதியா வரவேற்பு இல்ல, ஆனா ஓரளவுக்கு சுமாரான ஒரு வரவேற்பு இருந்தது. ஆனா அந்த படத்துல நடிச்ச சூர்யா என்னோட உழைப்பை பார்த்துட்டு படம் போச்சோ இல்லையோ, ஆனா இதுல நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு காரை அவர் கிஃப்ட் பண்ணிருக்காரு. அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, வேண்டாம்னு சொன்னேன். பட் அவர் கேட்கல. இது வந்து படம் ஓடுனதுக்கோ இல்ல நீ எடுத்ததுக்கோ அப்படிலாம் கிடையாது, உன்னோட கடின உழைப்புக்காக இது என்னோட ஒரு சின்ன பரிசு, ஒரு மோட்டிவேஷனல் கிஃப்டா வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் கொடுத்திருக்காரு. அதையும் இவர் அன்பா வாங்கியிருக்காரு. சோ இதை தாண்டி தல அஜித்தை வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கதையெல்லாம் ரெடி பண்ணி தல அஜித் கிட்ட போறப்ப அவருக்கு டேட் இல்ல, அவருக்கு வந்து ரொம்ப பிஸியா இருந்திருக்காரு. சோ அதனால அந்த படம் பண்ண முடியாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி விஷயங்களையும் ஷேர் பண்ணிருக்காரு. இதை தாண்டி நயன்தாராவை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நயன்தாரா வந்து என் வாழ்க்கையில வந்த வரம், சோ அதை வந்து என்னைக்குமே நான் மிஸ் பண்ண மாட்டேன், அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை தாண்டி ஆரம்பத்துல நாங்க 2 பேரும் வந்து சேர்றோம், பழகுறோம், டேட் பண்றோம், சேட் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருமே எங்களை வச்சு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. முக்கியமா என்ன வச்சு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், அதெல்லாம் கேட்டு அதெல்லாம் அழுது உடஞ்சிருக்கேன் அந்த டைமிங்ல. பட் அப்பவுமே நயன்தாரா வந்து எனக்கு எப்பவுமே சப்போர்ட்டிவா பேசுவாங்க. யார் என்ன வேணா சொல்லட்டும், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இருந்தாலும் உலகம் நம்மளை எப்படி பாக்குதுன்ற ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால நான் எல்லாத்தையும் என்னோட தலையில ஏத்திக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் ஆளாயிருக்கேன். ஆனா இப்போ அதை யோசிச்சு பாக்குறப்போ இது எல்லாத்தையும் நாம கடந்து போய் தானே ஆகணும். சிரிச்சுக்கிட்டே இப்ப நான் கடந்து போயிடுறேன் யாரு என்ன சொன்னாலும். பட் அது எல்லாத்தையும் நாங்க இப்போ ஓரளவுக்கு மாத்தி இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு. விக்னேஷ் சிவனுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்ற மாதிரியும் எல்லாருமே கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம், தாவேகா தலைவர் விஜய பத்தியும் சொல்லியிருக்காரு. விஜயால ஒரு சில விஷயங்கள் நான் வந்து ஹர்ட் ஆயிருக்கேன், கஷ்டப்பட்டிருக்கேன், எனக்கு ஏமாற்றங்கள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் அதை பத்தி முழுமையா பேசல, அரசியல் நேரம் அப்படின்றதுனால அவர் முழுமையா பேசாம அப்படியே வந்து பாதியில சொல்லி விட்டுருக்காரு. பட் இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, மேபி விஜய் கிட்ட போய் கதை ஏதாவது சொல்லியிருப்பாரு, அவர் ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டாரு, அதனால வந்து அது ஸ்பாயில் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. பட் எது எப்படி போனாலும் விக்னேஷ் சிவன் நிறைய கஷ்டங்களுக்கும் போராட்டங்களுக்கும் பின்னாடிதான் இவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை, இவ்வளவு ஒரு நல்ல வாழ்க்கையை இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றதுதான் நிதர்சனமான உண்மை. எதுவுமே யாருக்குமே ஈஸியா கிடைக்காது. சோ அது கிடைக்கிறதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கணும் அப்படின்றதான் நாம பார்க்கணும். அந்த மாதிரி விஷயங்களை நாம வந்து மோட்டிவேட்டா எடுத்துக்கிட்டு, அதை இன்ஸ்பைரிங்கா எடுத்துக்கிட்டு நாம எப்படி லைஃப்ல அடுத்து முன்னேறதுன்றத பார்க்கணும். சோ அதுக்காக ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் மாதிரி தான் அவர் வந்து இதை கொடுத்திருந்தாரு. சோ உங்களுக்கு விக்னேஷ் சிவனை பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவரை பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் டே பை டே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.